Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து 6வது நாளாக சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளின் கீழ் இயங்கி வரக்கூடிய இந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான பள்ளியில் பயிற்றுநர்களாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வரும் பயிற்றுநர்கள் தான் இன்று 6வது நாளாக பெசன்ட் நகர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதையில் அமர்ந்து மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றி வருபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் இந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் கூட்டமைப்பினர் 6வது நாளாக சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 6 நாட்களாக டிபிஐ வளாகம், அதே போன்று நுங்கம்பாக்கம் என பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திய இந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் சங்கத்தினர் இன்று 6வது நாளாக பெசன்ட் நகரில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள மரப்பாதையில் அமர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான இந்த முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசு பள்ளிகளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்காக பணியாற்றி வரும் பயிற்றுநர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் தற்காலிக ஊழியர்களாகவும் தற்காலிக பணியாளர்களாகவும் கடுமையான பணி சுமையில் பணியாற்றி வரும் தங்களை தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த வாக்குறுதியான இந்த பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இவர்களுக்கு மாதந்தோறும் வருங்கால வைப்பு நிதி எனப்படும் PF தொகை என்பது பிடிக்கப்படுவதில்லை. அந்த PF தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்திதான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நடத்தி வரும் இந்த போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாகவும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் போராட்டம் நடத்தும் வரையில் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் காவல்துறையினரை வைத்து கைது செய்யும் நடவடிக்கை கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து வருவதாகவும் இந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து தற்போது கைதாகி வருகின்றனர். மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிட்டோம். திமுக அரசை நாங்கள் பெரிதும் நம்பியிருந்தோம். கட்டாயம் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த 5 வருஷமாக நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் இன்று வரை கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோம் சார். அங்கே பயிற்றுநர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு தொழிலாளர் வைப்பு நிதியை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சார் இது ஒரு குறியீடாக இந்த இடத்துல நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை ரொம்ப காத்திருக்காமல் அலக்களிக்காமல் நாங்கள் எளியவர்கள் எங்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதியை 2015ஆம் ஆண்டு முதல் கொடுக்கணும் சார். அதே மாதிரி இறப்பு நிவாரணம் கொடுக்கணும்.